வணக்கம். அன்பு அஸ்ட்ராலஜி சேனல் வழங்கும் அன்பே யோகம் நிகழ்ச்சியில் இன்று நாம் காணப்போவது 8/3/2026 ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய 12 ராசிக்கான பலன்களை பார்ப்போம் நண்பர்களே. இன்றைய நாளை ஒரு சக்தி வாய்ந்த பொன்மொழியோடு ஆரம்பிக்கலாம். ஒவ்வொரு சூரிய உதயமும் உங்களுக்கு கடவுள் கொடுத்த ஒரு புதிய வாய்ப்பு. அதே போலத்தான் இன்னைக்கு பிறந்திருக்கிற இந்த ஞாயிற்றுக்கிழமை உங்க வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரப்போகுது. வெற்றிங்கிறது ஒரு தூரம் இல்லை. அது நாம எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியிலிருந்தே இருக்கு. மனசை தளர விடாதீங்க. இன்னைக்கு நீங்க எடுத்துக்கிற முயற்சிகளை எல்லாம் வேகம் இருக்கும். நினைச்ச காரியம் சீக்கிரமா முடியும். நேர்மறையான எண்ணங்களோடு இன்னைக்கு நீங்கள் எதை செய்தாலும் அதில் ஒரு நல்ல தெளிவு இருக்கும் நண்பர். இப்போ 12 ராசிக்கான அற்புதமான பலன்களை பார்ப்போம். இன்றைய நட்சத்திர சிறப்பு என்னவென்றால், பிற்பகல் 2:19 மணி வரைக்கும் சுவாதி நட்சத்திரம் இருக்கு. அதுக்கப்புறம் குரு பகவானின் விசாக நட்சத்திரம் ஆரம்பிக்குது. சந்திரன் இன்னைக்கு துலாம் ராசியில செஞ்சிருச்சு. பின் மாலை விருச்சிக ராசிக்கு பயிற்சி ஆகிறார். விருச்சிகம் நட்சத்திரம்னாலே ஒரு குறிக்கோளோட செயல்படுற தன்மை தானாவே வந்துடும். குறிப்பா இன்னைக்கு திட்டமிட்டு செயல்படுறவர்களுக்கு எல்லா காரியம் வெற்றிகரமா முடியும். மேசராசி நேயர்களே, இன்றைக்கு உங்களுக்கு தொழில ஒரு நல்ல முன்னேற்றம் தரும் நாளாக அமைய போகுது. துணிவே துணை. அந்த துணிச்சலோட இன்னைக்கு நீங்க எடுக்கிற முடிவுகள் எல்லாம் நல்லா இருக்கும். மனைவியோட ஆதரவால ஒரு நீண்ட நாள் குடும்ப பிரச்சனை இன்னைக்கு சீக்கிரம் முடிவு. பிள்ளைகள் வழியில ஒரு நல்ல செய்தியை கேட்டு இன்னைக்கு சந்தோஷப்படுவீங்க. ஆரோக்கியத்துல இன்னைக்கு அதிக புத்துணர்ச்சியோடு இருப்பீங்க. கவலைப்பட தேவையில்லை. ஞாயிற்றுக்கிழமை என்பதால் சூரிய பகவானுக்கு தீபமேற்றி வழிபாடு செய்யுங்க. ரிஷபராசி நேயர்களே, இன்றைக்கு உங்களுக்கு தனஸ்தானம் பிரம்மா இருக்கு. அதனால பணப்புழக்கம் ரொம்ப நல்லா இருக்கும். விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றின்னு சொல்லுவாங்க. நீங்க செஞ்ச விடாமுயற்சிக்கு இன்னைக்கு நல்ல பலன் கிடைக்கும். மனைவி வழியில ஒரு எதிர்பாராத நிதி உதவி அல்லது பரிசு பொருள் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. தொழில இருந்த முயற்சிகள் இன்னைக்கு நீங்கி வேலைகள் வேகம் இருக்கும். ஆரோக்கியத்துல சின்ன சின்ன அசதிகள் மறைஞ்சு உடல் நலம் கூடும். மகாலட்சுமிக்கு இணைய தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க. சுவிச்சம் பெறும். மிதுனராசி நேயர்களே, இன்றைக்கு உங்க ராசிக்கு 5ஆம் இடத்துல சந்திரன் வர்றதால புத்தி ரொம்ப தெளிவா இருக்கும். சிந்தனை தெளிவுத்திறன் வெற்றியின் ரகசியம் நண்பர்களே. இன்றைக்கு நீங்க எடுக்கிற முடிவு எல்லாம் கச்சிதமா இருக்கும். மனைவியோட அன்பும் ஆதரவும் இன்னைக்கு உங்க மனசுக்கு தைரியத்தை கொடுக்கும். குழந்தைகளோட கல்விக்காக இன்னைக்கு ஒரு முக்கியமான முடிவை சீக்கிரம் எடுப்பீங்க. ஆரோக்கியத்துல நரம்பு சோர்வு நீங்கி உடல் நல்ல வலிமையோடு இருக்கும். ஆஞ்சநேயருக்கு வெற்றி மேலே சாத்தி வழிபாடு செய்யுங்க. கடகராசி நேயர்களே, இன்றைக்கு உங்களுக்கு சுகஸ்தானம் பலமா இருக்கிறனால குடும்பத்துல நிம்மதி நிலவும். திருப்தியே மிகச்சிறந்த செல்வம் நண்பர்களே. இன்னைக்கு உங்க மனசு ரொம்ப திருப்தியா இருக்கும். அதனால தொழில நீங்க செஞ்ச உழைப்பு எல்லாம் அதுக்கு தகுந்த மாதிரி லாபம் கிடைக்கும். இத்தனை சீக்கிரம் வந்து சேரும். மனைவியோட ஒத்துழைப்பால ஒரு பெரிய சிக்கலை இருந்து சுபமா வெளியே வருவீங்க. குழந்தைகள் மூலமா சமுதாயத்துல உங்களுக்கு நல்ல கௌரவம் தேடி வரும். சிவபெருமானுக்கு பாலாபிஷேகம் செஞ்சு வழிபடுங்க. நன்மைகள் நடக்கும். சிம்மராசி நேயர்களே, சூரிய பகவானுக்கு உகந்த இந்த ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு ஒரு பெரிய பொற்காலம் தான். எண்ணம் போல் வாழ்க்கை என்று சொல்லுவாங்க. இன்னைக்கு நீங்க நினைச்சதெல்லாம் அது அப்படியே நடக்கும். நிர்வாகத்துல இருக்கிறவங்களுக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்கும். வேலைகள் வேகம் எடுக்கும். மனைவியோட நீண்ட நாள் ஆசையை இன்னைக்கு நிறைவேற்றி மகிழ்வீங்க. பிள்ளைகள் விளையாட்டு போட்டியில ஜெயிச்சு உங்களை பெருமைப்படுத்துவாங்க. சூரிய நமஸ்காரம் செய்யுங்க. உடல் புத்துணர்ச்சி பெறும். கன்னிராசி நேயர்களே, தனஸ்தானத்துல சந்திரன் இருக்கிறதால இன்னைக்கு உங்களுக்கு பணவரவு தாராளமா இருக்கும். சேமிப்பே எதிர்காலத்தின் ஆணிவேர் சொல்லுவாங்க. இன்னைக்கு ஒரு பெரிய சேமிப்பை தொடங்குவீங்க. தொழில இருந்த தேக்க நிலை மாறி இன்னைக்கு வேலைகள் சீக்கிரமா முடியும். நம்ம முடியும் பாருங்க. மனைவியோட ஆலோசனை இன்னைக்கு உங்களுக்கு பெரிய லாபத்தை தரும். பிள்ளைகளோட கல்விக்காக நீங்க எடுத்த முயற்சிக்கு இன்னைக்கு நல்ல பலன் கிடைக்கும். மகாவிஷ்ணுக்கு துளசி மாலை சாட்டி வழிபாடு செய்யுங்க. சந்திரன் இன்னைக்கு துலாபராசி நேயர்களே, சந்திரன் இன்னைக்கு உங்க ராசியிலே இருக்கிறார். அதனால மனசு ரொம்ப உற்சாகமா இருக்கும். மகிழ்ச்சி தான் மிகப்பெரிய வெற்றி. இன்னைக்கு நீங்க ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்க. தொழில ஒரு பெரிய முன்னேற்றம் தரும் மாற்றத்தை இன்னைக்கு துணிச்சலோட செய்வீங்க. மனைவியோட நீண்ட நாள் கோரிக்கையை இன்னைக்கு நிறைவேற்றி வைப்பீங்க. குழந்தைகள் கல்வியில முதல் இடத்துக்கு வந்து உங்களை ஆச்சரியப்படுத்துவாங்க. துர்க்கை அம்மனுக்கு தெய்வம் ஏற்றி வழிபாடு செய்யும். விருச்சிகராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு செலவுகள் வந்தாலும் அது எல்லாமே சுப செலவு தான். தடையில் தகர்த்ததே சாதனை சொல்லுவாங்க. இன்னைக்கு எதிர்ப்புகளை தாண்டி ஜெயிப்பீங்க.
தொழிலில் புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். வேலைகள் வேகம் எடுக்கும். மனைவியோட ஆசையால ஒரு பெரிய சொத்து வாங்க முயற்சி கைகூடும். பிள்ளைகள் இன்னைக்கு உங்ககிட்ட அதிக பாசமா இருப்பாங்க. ராகியமணி மனதார நினைத்து வழிபாடு செய்யுங்க. வெற்றி நிச்சயமா கிடைக்கும். தனுசு ராசி நேயர்களே, லாபஸ்தானத்துல சந்திரன் வர்றதால இன்னைக்கு தொட்டதெல்லாம் பொண்ணாகும். நேரம் யாருக்காகவும் காத்திருக்காது. இன்னைக்கு காலத்தை சரியா பயன்படுத்தி ஜெயிப்பீங்க நீங்க. ரொம்ப நீங்க ரொம்ப நாளா எதிர்பார்த்த அந்த ஒரு விஷயம் இன்னைக்கு சீக்கிரம் முடிய வாய்ப்பு இருக்கு. மனைவியோட அன்பும் ஆதரவும் இன்னைக்கு உங்க மனசுக்கு தைரியத்தை தரும். பிள்ளைகளோட கல்விக்காக ஒரு முக்கிய முதலீடு செய்வீங்க. தட்சிணாமூர்த்திக்கு மஞ்சள் மலர்கள் சாட்டி வழிபாடு செய்யுங்க. நன்றாக இருக்கும். மகர ராசி நேயர்களே, தொழில் ஸ்தானத்துல சந்திரன் இருக்கிறதுனால இன்னைக்கு வேலையில் ஒரு பெரிய அங்கீகாரம் கிடைக்கும். உழைப்பே உயர்வை தரும். உங்க உழைப்புக்கு ஏற்ற பலன் தேடி வரும். தொழில இருந்த இழுபறிகள் நீங்கி இன்னைக்கு ஒரு புது முன்னேற்றம் பிறக்கும். மனைவியோடு சேர்ந்து ஒரு ஆன்மீக பயணம் போக திட்டமிடுவீங்க. பிள்ளைகள் கேட்டு வாங்கி கொடுத்து அவங்களே சந்தோஷப்படுத்துவீங்க. சனி பகவானுக்கு எள்ளு தீபமேற்றி வழிபாடு செய்யுங்க. பாக்கியஸ்தானத்துல கும்பராசி நேர்களே, பாக்கியஸ்தானத்துல சந்திரன் வர்றதால அதிர்ஷ்டம் இன்னைக்கு உங்க கதவை தட்டும். நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும் என்ற வகையில் அந்த நம்பிக்கையோடு இன்னைக்கு களத்துல இறங்குங்க. தொழில இருந்த சின்ன சின்ன தடைகள் இன்னைக்கு நீங்கி வேலைகள் சீக்கிரம் முடியும். மனைவியோட ஒத்துழைப்பால வீட்டுல ஒரு பெரிய கலகலப்பான சூழல் இருக்கும். குழந்தைகள் வழியில ஒரு மகிழ்ச்சியான செய்தி வந்து உங்களை சந்தோஷப்படுத்தும். சிவபெருமானுக்கு விரும்பியலை சாத்தி வழிபாடு செய்யுங்க. நன்றாக இருப்பீர்கள். மீனராசி நேயர்களே, இன்றைக்கு உங்களுக்கு 8ஆம் இடத்துல சந்திரன் இருந்தாலும் குருவோட பார்வை பலமா இருக்கு. பொறுமை கடலிலும் பெறுது. இன்னைக்கு நிதானமா செயல்பட்டு பெரிய வெற்றியை அடைவீங்க. தொழில் இருந்த பழைய பாக்கியில் இன்னைக்கு வசூலாக தொடங்கும். கவலைப்படாதீங்க. மனைவியோட நீண்ட நாள் ஆசையை நிறைவேற்ற இது ஒரு அற்புதமான காலகட்டம். ஆரோக்கியத்துல பாத எரிச்சல் குறைய வெந்தய நீர் குடிங்க. ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். குலதெய்வத்தை மனதார நினைச்சு வழிபடுங்க. எல்லாம் நன்மையாக நடக்கும். இன்றைய விசேஷ அம்சம் என்னன்னு கேட்டீங்கன்னா, விசாக நட்சத்திரத்துக்கு இன்று எப்படி இருக்கும்? இன்றைக்கு பிற்பகல் 12:2:19 அப்புறம் குரு பகவானின் விசாக நட்சத்திரம் ஆரம்பிக்குது. விசாகம் நட்சத்திரம்னாலே ஒரு வெற்றி நட்சத்திரம். இது நட்சத்திரத்தை பிறந்தவங்களுக்கு இன்னைக்கு தொழில் ஒரு பெரிய மிக திருப்பம் உண்டாகும். குறிப்பா கல்வி, சட்டம் மற்றும் வங்கித்துறையில் இருக்கும்போது ஒரு நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். லட்சியமே உனது பாதை. இன்னைக்கு நீங்க நினைச்ச ஒரு முக்கியமான காரியம் சீக்கிரம் கைகூடும். விசாக நட்சத்திரக்காரங்களுக்கு இன்னைக்கு புதிய மனிதர்கள் அறிமுகம், ஆதாயமும் கிடைக்கும். இன்னைக்கு மாலை முருகன் பெருமானை வழிபாடு செய்யுங்க. சகல நன்மை உண்டாகும். நன்றாக இருக்கும் நண்பர்களே, இன்னைக்கு 12 ராசியும் சூரியன் மற்றும் சந்திரனின் சஞ்சார பலன்களை விரிவா பார்த்தோம். மனசுல நம்பிக்கையோடு இருங்க. இன்றைய நாள் உங்களுக்கான நாள். உங்களுக்கு இந்த நாள் ஒரு அற்புதமான நாளாக அமைய என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நாளைக்கு மீண்டும் சந்திப்போம். நண்பர்களே, இன்றைய நாளில் இனிய நன்னாளில் இறைவனதால் எல்லோரும் நன்றாக இருப்போம். நன்றி.